ரெண்டு கோணங்களை முன் வச்சு பேசிட்டு இருக்கோம். திடீர்னு வெடித்திருக்கக்கூடிய தாவேக அதிமுக மோதல், இன்னொன்று ஒரு பிளாக்மெயில் கூட்டணி அமித்ஷா உருவாக்கி இருக்கிறாரு. இது என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கிற மோதல்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. இந்த ரெண்டு கோணங்கள் பற்றி உங்க பார்வை. உண்மை அது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் என்பது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். ஒரு கொள்கை ரீதியான ஒரு வார். வெறும் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறது என்பதை தாண்டி ஒரு கொள்கைக்கான ஒரு போர் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த கொள்கை போர் என்பது இந்த தமிழக வெறும் அரசியல் கட்சிகள் என்ற நிலைப்பாடுகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய கட்டுமானங்கள், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி, தமிழ்நாட்டில் இதுவரை தமிழ் சார்ந்த சமூகம் கட்டிக்காத்த கோட்பாடுகள், அறம், இவை எல்லாவற்றையும் சார்ந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு போராகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். அது வெறுமனே ஒரு தேர்தல் என்ற அளவில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு வாரில் நீங்கள் கொள்கைகளை பேசுவதற்கு பதிலாக விஜய் போன்றவர்கள் இதுவரை பேசி வந்தது எல்லாமே ரொம்ப வேடிக்கையாக ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது கடந்த காலங்களில். அவர் பாசிசமா பாயாசமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாசிசத்தினுடைய கோட்பாடுகள் பற்றி ரொம்ப எளிமைப்படுத்தி அல்லது அதை ரொம்ப மலினப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிய பேச்சுக்கெல்லாம் இருந்தது. அதே போல் அதிமுகவும் தங்கள் கூட்டணிக்கு விஜய் வருவார் என்று அவனுடைய கட்சிக்காரர்களை நம்ப வைத்து கொண்டு அதிமுக அது ஒரு சந்தோஷத்தில் இருந்ததை கடந்த காலங்களில் பார்த்தோம். தாவேகாவும் தங்களுக்கு அதிமுகவுடைய பலம் இருக்கிறது, அது தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்ற அளவில் அவர்களும் தங்களுடைய கட்சிக்காரர்களையும் தொண்டர்களையும் அவர்கள் நம்ப வைத்து அது ஏறக்குறைய அது போன்ற ஒரு மனம் திமுகவை எதிர்ப்பது ஒன்றுதான் தங்களுடைய கோட்பாடு என்ற அளவில் ஒரு வகையான மனநிலையை உருவாக்கப்பட்டு வந்ததையும் பார்க்கிறோம். முதலாக இப்பொழுதுதான் நேற்று தான் அவர் அதிமுகவை நேரடியாக, அது கூட ஒரு பூடகமான ஒரு விமர்சனம், நேரடியான விமர்சனம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இதில் ரொம்ப வேடிக்கை என்னவென்றால் விஜயினுடைய விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அது ரொம்ப பூடகமாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஒரு அதிமுக கூட்டணி என்பது வெறுமனே அதிமுக கூட்டணியில் அந்த கூட்டணியை அமைத்தது என்பது அதிமுக அல்ல. அந்த கூட்டணியை நடத்துகின்ற அந்த டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற ஓட்டுநராக இருப்பது பாஜக. இப்போ அந்த பாஜகவினுடைய கொள்கைகளை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒரு இந்த தேர்தலில் அது வைக்கின்ற நிலைப்பாடு. அதை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு இந்த நாட்டில் தமிழகத்தில் அது சார்ந்த ஒரு வலதுசாரிய சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வருவதில் எந்த வகையிலும் எதிர்த்து நிற்காத ஒரு கட்சியாக ஒரு வாகனமாக அதிமுக மாறி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பற்றி எதுவும் பேசாமல் வெறும் பூடகமாக ரொம்ப எல்லாவற்றையுமே ரொம்ப அப்ஸ்கியூரிட்டி அப்படின்னும் கொள்கை ரீதியான பிரச்சனை நீங்க சொன்னா கூட தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல், தமிழ்நாட்டை மீட்கிற தேர்தல் அப்படின்னு, மக்களை காக்கிற தேர்தல் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏடிஎம்கே அதனுடைய நோக்கம் என்பது திமுக ஆட்சியை அகற்றணும், அதற்காக யார் எங்களோடு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், அது தேர்தல் வியூகம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து இந்த பிரச்சனையை அவங்க அணுகிறாங்க. நீங்க கொள்கை உணர்வுபூர்வமான பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய கட்டுமானம், இது சித்தாந்த போர் அப்படிலாம் நீங்க பார்க்குறீங்க. பிரதான எதிர்கட்சி அப்படி பார்க்க தயாரா இல்லை. இது ஒரு தேர்தல், ஜெயிக்கணும். இல்லை, தேர்தல் வெறுமனே ஜெயிப்பது என்பது தாண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வெறுமனே தேர்தலில் எப்படி வாக்களிப்பார்கள், குறைந்தபட்சம் ஒரு தத்துவத்திற்கும் ஒரு கொள்கைக்கும் சார்ந்து நின்று தான் வாக்களி வரும். எப்படி ஒரு ஓட்டு போடுவது என்பது ஒவ்வொரு மனிதனும் தீர்மானிக்கின்ற விஷயம். அந்த மனிதன் எப்படி தன்னை தீர்மானித்துக் கொள்வான் அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. தலைவர்கள் சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு வாக்களித்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு போக முடியாது. அவங்க யதார்த்த களத்தில் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தினுடைய அரசியல் போக்குகளில் அது எது வகையான பாதிப்புகளை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது, மாநிலம் எது போன்ற சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து அதற்கு ஒத்திசைவான ஒரு கருத்தை அவர் சார்ந்த கட்சி வைத்திருந்தால் அந்த கட்சிக்கு வாக்களிக்க முன் வருவார்களே தவிர, தலைவர் சொல்கிறார் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்து விட வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் என்பது இருப்பதாக நான் பார்க்கல. அது போன்ற ஒரு நிலை இல்லை. ரெண்டாவது இப்பொழுது திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதிமுகவின் மீது வைக்கின்ற விமர்சனங்களை அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர் அது போன்ற விமர்சனங்கள் அவருக்கு இருக்கிறதா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. அவர் ரொம்ப அப்ஸ்கியூரிட்டாக ரொம்ப பூடகமாக அவர் பேசுவதைத்தான் நான் பார்க்குறேன். நாமளே அதை அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அருஞ்சொற்பொருள் போல அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றுக்கும் நாம் ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு தான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன வேடிக்கை என்றால்,
தேர்தல் என்பது வந்து ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக அது வந்து பேசி தங்களுடைய கொள்கைகளை பேசி வாக்குகளை வாங்குவது என்ற ஒரு அமைப்பு ஒரு நடைமுறை வைத்திருக்கின்ற ஒன்றில் வந்து ரொம்ப அப்ஸ்கியூரிட்டியாக பேசி வந்து மறைமுகமாக பேசி எல்லோரும் புரிந்து கொண்டு ஒரு டிக்ஷனரியை வைத்து அறிஞ்சொற்பொருள் போல விஜய் இதைத்தான் பேசினார் என்று புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள் என்றெல்லாம் நினைப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் இதுவரை தங்கள் மீது அழுத்தம் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னாலும் கூட அந்த அழுத்தத்திற்கு காரணமான ஒரு மைய கட்சியை, இந்த நாட்டினுடைய சமூக நீதிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்சியை ஒரு முறை கூட பேசாமல் இந்த களத்திலே இருப்பது தமிழக அரசியலாக இருந்தாலும், தமிழக அரசியலில் இன்றைக்கு இருக்கிற விஷயம் என்பது நான் வெறுமனே தேர்தல் என்று பார்க்கவில்லை. அந்த தேர்தல் என்பது ஒரு தத்துவம் சார்ந்த தேர்தல் என்று தான் நான் பார்க்குறேன். அந்த வாக்கு வெறுமனே அது அப்படி ஆகாது. ஒரு சமூக நீதிக்கான போராட்டமும் அல்லது ஒரு பழமைவாதம், சனாதனவாதம், மனுநீதிக்கான இரண்டாக பிரிந்து ஒரு போலரைஸான ஒரு தேர்தலாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா நிறுவனங்களும், இன்றைக்கி இருக்க சுதந்திரமாக இருக்கின்ற எல்லா நிறுவனங்களும் சனாதனத்தையும் மனுநீதியும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கின்ற ஒரு பக்கமும், அதற்கு எதிராக தொடர்ந்து போராடுகின்ற ஆட்கள், தங்களுடைய நியாயங்களை பேசுகின்ற, அதற்கு எதிராக போராடுகின்றவர்கள் பாதிக்கப்படுவதும், அவர்கள் போராடுவர்கள் வேதனைப்படுத்தப்படுவதும், அவமானப்படுத்தப்படுவதும், நீதிமன்றமாகட்டும் அல்லது சமூகத்தினுடைய பல அமைப்புகளாக இருந்தாலும் அதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இது வெறுமனே ஓட்டு வங்கி தேர்தல் என்பதை தாண்டி ஒரு தத்துவார்த்த தேர்தல். எனவே அதை தத்துவத்தை அவர் பேச வேண்டும். தத்துவம் பேசாமல் பூடகமாக ஒன்றை பேசுவது என்பது வேறு வழியில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் கூட எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுப்பது என்பது தங்களுடைய தொண்டர்களுக்கு சொல்வதற்கான ஒரு அறிவிப்பாக அதை நாம் பார்க்கலாம். நாம் தேர்தல் நேரத்தில் உட்கார்ந்து பாப்பீங்கன்னு ஏற்கனவே நாஞ்சில் சம்பத் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து பூடகமா இருக்கிறது மாதிரி இருக்கலாம், தேர்தல் நெருங்க பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாஞ்சில் ஏதோ சொல்ல வரீங்க? ஆனால் ஒரு தேர்தல் என்பது கடைசி நேரத்தில் வந்து நம்ம வந்து எதிர்த்து குதித்து பயங்கரமாக ஹை ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் ஓடிடுவோம் என்று சொல்ல முடியாது. தேர்தல் என்பது சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ். அது அந்த ப்ராசஸில் தங்களுடைய தத்துவத்தையும் தங்களுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சொல்லி வாக்காளர்களை வாக்கு வங்கிக்கு கொண்டு செல்வது என்பதுதான் ஒரு நடைமுறை. திடீரென்று ஒரே நாளில் மந்திரம் போட்டதை போல அவர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள், தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சார் ஒரு நாள் சொன்னா ஒரே நாள்ல காந்த மாதிரி ஈர்த்து நம்புவாங்க. அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கை பலிக்காது என்பது என்னுடைய. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.